இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 5ஆம் தேதி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மிக மிக முக்கியமான நாள் காலமும் கூட. இன்றைய நாளில் நாம் தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம். 40 நாட்கள் ஜெபம் இருந்து, தான தர்மம் செய்து, உண்ணா நோன்பு இருந்து அபரிதமான இரக்கத்தையும் மன்னிப்பையும் கருணையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்தில் தான் நாம் 4 முக்கிய காரியங்களை செய்ய போகிறோம். ஒன்று, தயங்காமல் கொடுக்க போகிறோம், தாராளமாய் ஜெபிக்க போகின்றோம், மறக்காமல் மனம் திரும்ப போகிறோம், மறுக்காமல் மன்னிக்க போகின்றோம். பணிவிடை பெறுவதற்கல்ல, பணி ஆற்றுவதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் என்று நாம் தேவன் தன்னையே முழுமையாக கொடுத்தார். 40 நாட்கள் பாலை வனத்திலே ஆண்டவர் தன்னுடைய உறவை, தன்னுடைய பணி வாழ்வை, தன்னுடைய சீடர்களை தேர்வு செய்வதற்கு முன்பாக ஜெபத்தில் தன்னை கரைத்து கொண்டார். ஜெபத்துடைய வல்லமையால் ஆற்றலையும் வல்லமையும் வலிமையும் பெற்றார். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று திருமுழுக்கு யோவானோடு ஆண்டவரும் முழக்கமிட்டார். அது மட்டுமல்ல, மறுக்காமல் மன்னியுங்கள். தான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது கூட நம் தேவன், பரம தந்தையே, இவர்கள் செய்வது என்ன என்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று கூறினார். ஏன்? அவரோடு இணைந்து இருபக்கமும் தொங்கிக் கொண்டிருந்த கள்வர்கள், அதிலே நல்ல கள்வனை ஆண்டவர் மன்னிக்கின்றார். இதோ இன்றே என்னுடைய விண்ணக தந்தையுடைய இல்லத்தில் நீயும் இடம் பெறுவாய். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இனிமையான நம்மை நாமே ஆத்ம சோதனை செய்து கொள்ளக்கூடிய, ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த தவக்காலம். வெளி வேடத்தை அல்ல, வெளிப்புறத்தை அல்ல, வெளி ஆடம்பரங்களை அல்ல, அல்லது மற்றவர்கள் பார்க்க வேண்டும், மற்றவர்கள் புகழ வேண்டும், மற்றவர்கள் வணக்கம் செலுத்த வேண்டும், மற்றவர்கள் உன்னுடைய அறச்செயலை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீ எதையும் கொடுக்காதே, எதையும் நீ கொடுக்காதே, அதை நான் எதிர்பார்ப்பதில்லை. மறைவாக நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும், அது ஜெபமாக இருந்தாலும், தர்மமாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், அத்தனையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இருந்த போதிலும் இந்த தவக்காலத்தில் நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மாலை அணிவித்து காவி உடை உடுத்தி உண்ணா நோன்பு இருக்கின்றார்கள். ஒரு சில காரியங்களிலிருந்து விடுதலை பெற்றவராக இருக்கின்றார்கள். பாவச் செயலில் இருந்து, குடிப்பழக்கத்திலிருந்து, ஒரு சில ஒழுங்குமுறைகளை தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டு பக்தியோடும் பரவசத்தோடும் ஜெபத்தோடும் வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த தவக்காலம். ஆகையால் மாலை அணிவித்து காவி உடை உடுத்தி இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழக்கூடிய நபர்களை நாம் கலாய்ப்பதோ, அவர்களை நக்கலடிப்பதோ, அல்லது அவர்களை நையாண்டி பண்ணுவதோ, அல்லது அவர்களை கேலி செய்வதோ தவிர்த்து விட்டு, இந்த 40 நாட்களிலாவது அவர்கள் குடிக்காமல் இருக்கின்றார்களே, அவர்கள் புனிதமான வாழ்க்கை வாழ்கின்றார்களே, அவர்கள் இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்கின்றார்களே, இறைவனுக்கு அருகாமையில் செல்கிறார்களே என்று நாம் பெருமை கொள்ள வேண்டும். அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நிறைய நேரங்களில் இந்த வெளி அடையாளங்கள் கூட பக்தி முயற்சியில நம்மை இன்னும் தெளிவுள்ளவர்களாக, இன்னும் ஆழமான அந்த விசுவாசத்துக்கு செல்லக்கூடிய ஒரு காரணியாக கூட அமையலாம்.
40 நாட்கள், இவ்வளவு நாட்கள் ஒவ்வொரு நாளும் குடித்துக் கொண்டிருப்பவர் இந்த 40 நாட்கள் குடிக்காமல் இருக்கின்றாரே. சண்டை சச்சரவோடு இருக்கக்கூடிய நபர்கள் சண்டை இல்லாத கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே. உழைக்காத நபர் அல்லது வேறு ஏதாவது பணத்தை விரயமாக்கி கொண்டிருக்கக்கூடிய நபர் பணத்தை சிக்கனப்படுத்துகிறாரே, சேமிக்கின்றாரே, அதை தான தர்மமாக கொடுக்கின்றாரே. இத்தனை நாட்களாக மாமிசம் உண்டோ, இந்த 40 நாட்கள் நான் ஒருத்தரோடு ஏதோ என்னுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களுக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக நான் ஒருபோதும் மாமிசம் சாப்பிடாமல் அல்லது மற்ற காரியங்கள்ல விரயம் பண்ணாத அப்படிப்பட்ட நல்ல மனநிலையை ஆண்டவர் எனக்கு கொடுக்கின்றாரே, அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எதுவாக இருப்பினும் ஆண்டவர் மறைவாக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளை பாராட்டுகிறார், ஆசீர்வதிக்கின்றார். இது அருமையான தவக்காலத்தினுடைய முதல் நாள். இன்று ஒவ்வொரு ஆலயத்திலும் அந்த சாம்பல் பூசப்படுகின்றது. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே, மறவாதே மனிதனே. நீ புல்லும் பூவும் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் பூவும் உதிர்ந்து போகும், புல்லும் உலர்ந்து போகும். அப்படி என்றால் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீ மனம் திரும்பி நற்செய்தியை நம்ப வேண்டும் என்பதுதான் இந்த தவக்காலத்துடைய முதல் நாள் நம்மை நினைவூட்டுகின்றது. நீ பெரிய பணக்காரராக இருக்கலாம், செல்வம் படைத்தவராக இருக்கலாம், பதவி படைத்தவராக இருக்கலாம், அல்லது பெரிய பக்தி பரவசம் கொண்ட ஒரு பக்திமானாக இருக்கலாம். நீ யாராக இருப்பினும் ஒரு நாள் நீ மண்ணிற்குத்தான் திரும்ப வேண்டும். நீர் மீண்டும் இந்த மண்ணிலிருந்து வந்தாய், மண்ணிற்கு திரும்ப வேண்டும். அப்படி இருக்க உனக்கு ஏன் இந்த ஆசை, உனக்கு ஏன் இந்த வெறி, உனக்கு ஏன் இப்படிப்பட்ட கோபம், ஏன் இப்படிப்பட்ட சுயநலம், ஏன் இப்படிப்பட்ட போட்டி பொறாமை, ஏன் இப்படிப்பட்ட காய்மகாரம், ஏன் இப்படிப்பட்ட மனநிலை, வெறுப்பு தன்மை, அத்தனை நீ தவிர்த்து விடு. மனம் திரும்பி நற்செய்தியை நம்பு என்று உருவானவர் என்று நாம் ஒவ்வொருடைய நெத்தியிலும் நம்முடைய வாழ்க்கையை நினைவூட்டக்கூடிய அந்த மண்ணிலிருந்து வந்தோம், மீண்டும் மண்ணிற்கு திரும்புவோம். நாம் இந்த உலகத்தில் வாழ்வது ஒரு வாடகை வீட்டில் இருப்பது போல கொஞ்ச காலம், இதோ வாழ்வது கொஞ்ச காலம், வாழ்த்தட்டும் தலைமுறை. இதோ அப்படிப்பட்ட நிலை ஊட்டல் தான் இந்த தவக்காலத்தினுடைய முதல் நாள் திருநீற்று புதன், சாம்பல் புதன். சாம்பலை போல நாமும் ஒரு நாள் புஷ்பமாக்கப்படலாம். இந்த அருமையான இனிமையான தவக்காலம் ஆசீர்வதிக்கப்பட்ட காலமாக இறை அருளையும் இறை இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக மாறட்டும். இதோ நாம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த முதல் நாளிலிருந்து நாம் மேற்கொள்ளக்கூடிய ஜெபமாக இருக்கலாம், தர்மமாக இருக்கலாம், அல்லது உண்ணா நோம்பாக இருக்கலாம். அதில் சோர்ந்து விடாமல், தளர்ந்து விடாமல், விட்டு விடாமல், அதற்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லாமல் நாம் இன்று முடிவெடுத்த அந்த முடிவுல தெளிந்தவராய் பயணிக்க இதோ நாம் தேவன் நம்மோடு உடனிருந்து ஆசீர்வதிக்கின்றார். இந்த தவக்காலம் முழுவதும் இன்றைய நாளிலிருந்து இன்னும் 47 நாட்களுக்கு நாம் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் அன்பியத்துல, பங்களவுல, திரு யாத்திரையாக இருக்கலாம், பாத யாத்திரையாக இருக்கலாம், எதுவாக இருப்பினும் அத்தனையும் நாம் பக்தி பரவசத்தோடு பங்கேற்று இறையருள் பெற நாம் இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே இறைவா, மனிதனே நீ மண்ணிலிருந்து வந்தாய், நீ மண்ணுக்கு மீண்டும் திரும்புவாய் இன்று நினைவூட்டக்கூடிய இந்த சாம்பல் புதனுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த தவக்காலம் முழுவதும் உமக்கு ஏற்ற வாழ்வு வாழ, மனக்கட்டுப்பாடு, உடல் கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடோடு வாழ கிருபை தரும்படியாக எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.